ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். நம்ம பாசி பருப்பு வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக வண்டு வச்சிரும். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோடனே நல்லா கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ட்ரை கடாயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருக விட்டுறாமல் அதனோட பாசி பருப்புடைய வாசம் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் நீங்கள் வறுத்துட்டே இருக்கப்போ லைட்டாக வாசம் வரும். வாசம் லைட்டாக அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறப்ப நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அப்படியே விட்டுடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டான ஸ்டேஜுக்கு ரோஸ்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமே நீங்கள் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே வைக்காது. 1 மந்த் ஆனாலும் அப்படியே இருக்கும். அதே போல் தான் பாசிப்பயிறு, இது பச்சை பயிர்னு சொல்லுவோம். பாசிப்பயிர் அல்லது பச்சை பயிர் எல்லாம் ஒன்று தான். அந்த மாதிரி அதையும் அப்படி தான் இது போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தாலும் வண்டு பூச்சி எதுவுமே வைக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம மார்னிங் எந்திரிச்சு ஹரிபரியாக குக் பண்ணுறப்ப இதை ஒரு டைம் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் எழுந்து குக் பண்ணுறப்ப அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக்கிங் டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ அகைன் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்குள்ளே மிளகாயோ கிராம்போ எதுவுமே போட தேவையில்லை. கன்ஃபார்ம் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் போகலாம். டிப் நம்பர் 2 பார்க்கலாம். இந்த தட்கா பேன், தாளிப்பு கரண்டி இருக்கு இல்லையா, இது என்னுடையது. புதுசாக பழசா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக புதுசு கிடையாது. இது வாங்கி எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு துளி கூட எண்ணெய் படிஞ்ச கரையோ எதுவுமே இருக்காது. இதே போல் நீங்களும் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நாசில் வச்சு ஆயில் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது பிளாக் ஆகாமல், இது போல் இப்போ பிளாக் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளாக் ஆகிட்டு ஆயில் வராமல் இருந்தால் அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதும், கையில் பிஸ் போட்டாமல் ஆயில் பாட்டில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ கார்ட் லிங்க் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் வைக்கிறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் தாளிக்கிறப்ப கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தாளிக்கிறீங்க அப்படின்னா சைட்லையெல்லாம் கருப்பாகி எண்ணெய் பிசுன்னு ஒட்டிக்காது. மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு தாளிச்சிடுங்க. இது ஒரு டிப்பு. தாளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் அதை அப்படியே ரீஹீட் பண்ணி அடுத்த தாளிப்புக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கங்கே பிளாக்காக பிடிச்சி கரை படிஞ்சிடும், ரொம்ப பிளாக் ஆகிடும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தாளிச்சிங்கன்னா புதுசு மாதிரி அப்படியே இருக்கும். டிப் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம அப்பளம் சுட்டு வச்சுருப்போம். மார்னிங்கோ இல்லது ஆஃப்டர்நூனோ லஞ்சுக்கு வைக்கிறோம் அப்படின்னா மீதி ஆயிடுச்சுன்னா அது இந்த மாதிரி நமத்து போயிடும். அதுவும் மழை குளிர்காலங்களில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நல்லாவே நமத்து போயிடும். அந்த மாதிரி இருக்கிற அப்பளத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 சைடும் திருப்பி போட்டு லோ ஹீட்டில் வைக்கணும். சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி வச்சு 2 சைடும் சூடு ஏற்றிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தவாவோட ஹீட்லேயே இதே போல் கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த ஹீட்டில் அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பினஸ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம இனிமேல் அப்பளத்தை கிறிஸ்பியாகவே சாப்பிட்லாம். இந்த டிப்பு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் 4 பார்க்கலாம். பரோட்டா மீதி ஆயிடுச்சு, கடையில் வாங்கிட்டு வந்தாலும் சரி, வீட்டில் ரெடிமேட் பரோட்டா வாங்கி வச்சுருப்போம். 1 or 2 தான் இருக்கும். அதை எல்லோரும் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி பரோட்டாவை ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஹோட்டலில் வாங்கின பரோட்டாவாக இருந்தால் கூட இந்த ரெசிபி இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பரோட்டா எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பரோட்டா மட்டும் இப்போ எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதனோட ரா ஸ்மெல் போக வரைக்கும் வதக்கிடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் கூடவே 2 முட்டையை ஒடிச்சு சேர்த்துருக்கேன். நான் 3 பரோட்டாவுக்கு 2 முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 முட்டை யூஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சுட்டு வச்சுருந்தோம்ல அந்த பரோட்டாவை இந்த மாதிரி சின்ன பீசஸாக உதுத்திட்டேன். கட் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துட்டு இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள்,
1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாமே சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பெப்பர் பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு அந்த பரோட்டாவில் நல்லா அந்த மசாலாஸ் மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் கருகாமல் நல்லா டேஸ்ட்டாக எல்லா பக்கம் பரோட்டாலாம் மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.